நாளிலையும் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் ஒரு வசனம் போட்டிருக்கு. இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள் அப்படின்னு வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, இதனாலே இயேசு ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசித்த போது 12ஆம் வசனத்தில் போது கிறிஸ்துரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரிகளுக்கு உங்களை என்ன செய்யுங்க காண்பீங்கள் என்றார். அந்தபடியே அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் என்று வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு சகோதரி சகோதரியே, இயேசு ஐயரே எங்களுக்கு என்ன செய்யணும் இறங்கும் தான் சொல்கிறாங்க. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவங்கள பார்த்து நீங்கள் போய் ஆசாரியனுக்கு உங்களை என்ன செய்யுங்க காமிங்கள் என்றார்கள். அந்தபடியே அவர்கள் போகையிலே சுத்தமாயிட்டாங்கன்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தையில் என்ன செய்யுதுன்னா சுகம் உண்டாயிருது. ஒரே வார்த்தை தான். நீங்கள் போய் ஆசாரியனுக்கு போய் காமிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அந்த இடத்துல என்ன செய்யுதுங்கன்னா ஆண்டவர் ஒரு நல்ல அற்புதமான ஒரு சுகத்தை அவங்களுக்கு என்ன செய்கிறாரு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு ஏசப்பா வந்து வல்லமை உள்ள தேவன், ஏசப்பா அற்புதம் செய்கிற தேவன் சொல்லி தான் பார்க்குறோம். ஒரே ஒரு வார்த்தை தான். லாசருவே வெளியே வான்னு சொன்னால் லாசர் வெளியே வந்துட்டார். அப்போ வா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, லாசர் வெளியே வந்துட்டார். அதே மாதிரி 100க்கு அதிபதியான ஒரு 100க்கு அதிபதி இருந்தால் அந்த மத்தியில் நம்ம பார்த்தோம்னா அந்த 8ஆம் அதிகாரத்தை பார்த்தாங்கன்னா அவன் சொல்கிறான், என் வேலைக்காரன் சுகம் இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு நீங்கள் என்ன செய்யும் சுகமாக்கணும்னு கேட்கும்போது நான் வீட்டுக்கு வாரேன்னு ஆண்டு சொல்கிறாரு. அப்போ அவன் சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாகிடுவான் அப்படின்னு ஆண்டு சொல்கிறாரு. அப்போ ஒரே ஒரு வார்த்தை தான், அதில் ஆண்டு சுகமாக்கியிருந்தார். காண ஒரு கல்யாணத்துக்குள்ளே போனால் நீங்கள் வந்து அதை ரசமாக்கி பரிமாற சொல்லலை ஆண்டவர். நான் தண்ணீர் ஊற்றுங்கிறாங்க, தண்ணீர் ஊற்றணுன்னு போய் பரிமாறுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க போய் பரிமாற கொண்டு போயிருந்தாங்க. உடனே அது நினச்சி திராட்சை ரசமாக மாத்திரம் ஒரே வார்த்தை தான். இவங்களுக்கு நினச்சாங்க நீ போய் ஆசாரியன்ட்ட காமிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. போகிற இடத்துல நினச்சி இருந்துச்சு அங்கே அவங்களுக்கு அற்புதம் நடக்குது. குஷ்டரோகம் சுகமாயிட்டு போகிற வழியிலேயே சுகமாயிட்டான். 14ஆம் வசனத்தில் அவர்களில் ஒருவன் தான் நான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தினான். ஆண்டவர்கிட்ட வரும்போது எத்தனை பேர் வந்தாங்கன்னா 10 பேர் வர்றாங்க குஷ்டரோகத்தோடு. ஆனால் 10 பேர் வந்து இருக்கும்போது ஆண்டு சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, நீங்கள் போங்க, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, போய் வைத்தியத்தை போய் காமிங்க இருந்து ஆண்டு சொல்கிறாரு. நான் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அவர் ஒன்றுமே செய்யலை. அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள் தான் வேதத்தில் பார்க்குறோம். அப்போ நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை என்ன செய்யுங்க காமிங்கன்னு சொல்கிறாரு. அங்கே சுகமாயிட்டு. அப்படி தான் ஒரே வார்த்தையில் இப்போ விசுவாசமான ஒரு வார்த்தையில் கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகள். அந்த நேரத்தில் வந்து நெல்லுங்க அப்படின்னு சொல்லி தலையில் கை வச்சு ஜெபிக்கவும் இல்லை, அசுத்தாவியை விட்டு வெளியே போகணும்னு சொல்லலை, போனி ஆசாரியன் போய் காமின்னு சொல்லணும்னு உடனே காமிச்சுதார். அதே மாதிரி தான் ஆண்டவர் லாசரு வெளியே வா அப்படின்னு ஒரு அதட்டினோன்னு வெளியே வந்துதான். இப்படி தான் ஆண்டவர் போகிற எல்லா இடத்துலையும் நினைச்சிறாரு. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தான் நம்ம எல்லாரும் அப்பிள்ளைகள். இந்த உலகம் முழுது இருக்கிற எல்லாத்துக்குமே அவர் தான் தகப்பன். பிரஜாதிகளுக்கும் நான் தான் தேவன் என்று ரோமரில் சொல்லியிருக்கிறார் 3ஆம் அதிகாரத்தில். இப்போ எல்லா மக்களுக்கும் அவர் தான் வல்லமை உள்ள தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் அற்புதம் நடக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்ன போதும். அப்படிப்பட்ட தேவனுக்கு தான் பிள்ளைகளை நம்ம இருக்கோம். ஆனாலும் நமக்கு அந்த அதிகாரத்தான் கொடுத்துருக்கிறாரு. இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறதுனால பலவிதங்கள் அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டு நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ளே எழும்ப முடியாமல் காணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே தான். அவர் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகவும் இருக்கிறார், மனுஷனாகவும் இருக்கிறார். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது அற்புதம் நடக்குது. ஆனால் நம்ம வந்து அதிகமாக பாஸ்டிங் போட்டு, ஆனால் ஆண்டவர் வந்து ரொம்ப பாஸ்டிங் போட்டாங்க. ஏசப்பா வந்து ரொம்ப பாஸ்டிங் போட்டது மாத்திரம் இல்லை, ரொம்ப ஜபம் பண்ணாங்க. ஏசப்பா பகல் முழுவதும் ஊழியம் செஞ்சார், முழுவதும் என்ன செஞ்சாராம் ஜெபித்தாருன்னு வேதத்தில் பார்க்குறோம். நம்ம முழுவதும் தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்ம பகலில் தான் நேரம் கிடைக்கும் போது என்ன செய்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாக நம்ம சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு பிள்ளைகளை நம்ம இருக்கிறபடினால தேவனை அன்பு சகோதரியே, நீங்கள் எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி தான், எப்பேற்பட்ட பயங்கரமான காரியத்தில் இருந்தாலும் சரி தான், எல்லாத்துக்கும் விடுதலை கொடுக்க ஆண்டவரால் முடியும். நீங்கள் ஆண்டவரை மட்டும் சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா தேவனுடைய பாதத்தில் உங்களுடைய பாரத்தெல்லாம் ஊற்றி விடுங்க. இப்படி தான் வேதம் கூறுகிறது. சங்கீதம் 55ஆம் சங்கீதத்தில் 22ஆம் வசனம் போட்டிருக்கு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. உன் காலை தள்ளாட ஒட்டார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய யாராக இருந்தாலும் தான்
ஆண்டவருக்கு மேலே ஒரு பாரத்தை வச்சுருங்க. நீங்கள் வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுப்பான்னு சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும்போது தேவனாய கர்த்தர் எப்பேற்பட்ட காரியத்திலையும் தேவன் விடுதலை கொடுக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க, எதையும் குறித்து சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் பார்க்குறேன். எனக்கு ஆண்டவர் இந்த சிலந்து எனக்கு விடுதலை தரவே இல்லையே அப்படின்னா, ஆண்டவர் எதை கொடுக்கணும் எதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வச்சுருப்பார். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்களும் நானும் என்னங்கிற தேவ சமூகத்தில் வைத்து நம்ம பதில் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஒரு வசனம் கூட ஞாபகப்படுத்துகிறாரு. அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் கூட சகரியா அப்படிங்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். சகரியா எலிசபெத் அவங்கள பார்க்குறோம். ஆசாரிய ஊழிய செய்கிற ஒரு ஆசாரியன் யார்? சகரியா. அவங்களுக்கு அவங்க மனைவி வந்து எலிசபெத்து. இந்த 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எலிசபெத் மலடியாக இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படியே தேவ சந்நிதியில் என்ன செஞ்ச ஆசாரிய ஊழியம் செய்து வந்தான். ஆசாரிய ஊழியம் செய்து வந்து வர்றான். ஆனால் வந்து பாருங்கள், வயது சென்றவன். ஆனால் அவங்க திருமணம் முடிஞ்சதுலேருந்தே பிள்ளைக்காக என்ன செஞ்சுருப்பாங்க, குழந்தை இல்லைன்னாலும் ஆண்டவர் சமூகத்தில் வேலை ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவரே ஆண்டவர் ஊழிய சபையெல்லாம் என்ன செஞ்சுருப்பார், ஜெபம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். ஆனால் கிடைக்கல. ஆனாலும் ஒவ்வொரு காலத்துலையும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனாலும் கடைசி வயசான பேர் கூட கேட்டு நிப்பாட்டிட்டாரா, கேட்டுக்கிட்டு இருந்தாலும் தெரியாது. ஆனாலும் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம், எனக்கு ஒரு பிள்ளை இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி நீங்கள் யாராவது அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. எப்படினாலும் கர்த்தர் உங்களை நினச்சவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக தான் இருக்கிறாரு. என் அன்பு தேவப்பிள்ளை, என்னுடைய பையனுக்கு கூட மூத்தவனுக்கு கூட குழந்தை திருமணம் முடிஞ்சு 3 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் வந்து இல்லைன்னு சொன்னாங்க, டெஸ்ட் பேபிக்கு பண்ணாடி சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், எதுக்கு ஏசப்பா பிள்ளைங்க தானே, எதுக்கு அப்படிலாம் போகணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் தேவ சமுத்திரச்சு ஏசப்பாவுக்கு நாங்கள் எந்த துரோகம் பண்ணதில்லை. என் பிள்ளைங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தோம். 3 வருஷத்துக்கு பிறகு 2 பையங்களை ஆண்டர் கொடுத்தாரு. டாக்டர் கூட சர்டிஃபிகேட்டில் இவங்களுக்கு குழந்தை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் வச்சுருக்காங்க வீட்டில். ஆனால் பொம்மையை மட்டும் வீட்டில் வாங்கி வச்சுருக்கோம். அது சிரிக்கும், அது ஏன்னாலும் அதான் எனக்கு பார்க்கும்போது கஷ்டம். இப்படிப்பட்ட பொம்மையெல்லாம் இங்கே தேவையாக ஏசப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். தேவனுடைய கிருபையினால் 2 பையங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. இன்றைக்கி ஒரு பையன் 10th முடிச்சிருக்கான், இன்னொரு பையன் 9th முடிச்சிருக்கான். ஒருத்தன் 10th போகிறான், ஒருத்தன் +1 போகிறான். அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். நீங்கள் எப்படி நீங்கள் ஜெபிச்சாலும் உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஏசப்பாட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. ஜெபத்துக்கு பதில் இல்லை, உங்கள் ஜெபம் ஆண்டவர் கேட்கப்படலை அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. சீக்கிரமாக கிடைக்கும், இல்லாட்டி லேட்டாக கிடைக்கும். அதனால் எந்த காரியமானாலும் சரி தான், நீங்கள் ஜபிக்கிறது மட்டும் விட்டுறாங்க. என்னை பொறுத்தவரையில் ஏசப்பட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜெபத்தில் ஒரு பெரிய ஜெயம் உண்டு. அதே மாதிரி தான் ஆசாரிய ஊழியம் செய்கிற தகப்பன் இந்த இவர் சகரியா நினச்சிவார் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் திடீர்னு ஆண்டவர் என்ன செய்கிறார், தரிசனமாகறாரு. அப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வசனம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூப பீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று நீ பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்கள் சொல்லி தேவ தூதன் என்று வந்து சொல்கிறாரு. பாருங்கள், எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஜெபத்தில் இவங்க வயசான பிறகு ஆண்டவர் பெரிய ஒரு பாக்கியம் நினச்சிறாங்கன்னா ஆண்டவர் அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த யோவான் நிமித்தம் நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. யோவான் நிமித்தம் நினச்சாங்க ஏசப்பாவே ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அப்படி ஒரு பெரிய பாக்கியத்தை அந்த யோவான் பெற்றிருந்தார். அப்படி நிமித்தம் அநேகர் சந்தோஷப்படுவார்னு சொன்ன தேவதூதன் சொன்ன மாதிரி அநேகர் சந்தோஷப்பட்டாங்க. அப்படிப்பட்ட பாக்கியத்தை ஆண்டவர் அந்த சகரியாக்கும் எலிசபெத்துக்கும் கொடுத்துருந்தாங்க. என் அன்பு தேவ பிள்ளை, இந்த நாளையில் எப்பேற்பட்ட காரியத்தில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அந்த எதிர்பார்த்த காரியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆண்டவர் சித்தமான காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கும். தேவனுக்கு சித்தமானது கண்டிப்பாக வாய்க்கும். எந்த காரியமானாலும் சரி தான் தேவ சமூகத்தில் பொறுமையாக இருந்து ஆண்டருக்கு உண்மையோடு பயபக்தியோடு நீங்கள் காணும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நீங்கள் எதை நீங்கள் விரும்பி கேட்குறீங்களோ அந்த காரியத்தை கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை போய் நின்று கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை கேட்கும்போது அவருக்கு கோபம் வந்துடும்.
உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். இல்லை அடுத்த குடும்பங்களுக்கு கூட நீங்கள் ஜெபிக்கலாம். வியாதிகளுக்காக ஜெபிக்கலாம். அவங்களுக்கு குழந்தை பாக்கியலன்னு சொல்லி ஜெபிக்கலாம். கண்டிப்பாக ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். ஆனால் அவங்க வாயினாலேயும் ஆண்டவர் கேட்க வைப்பார். அவங்களையும் ஜெபிக்க சொல்லணும் யாராக இருந்தாலும். அதனால் தேவ பிள்ளைகளைங்க ஆண்டவர் ஒரு யோவான் ஸ்தானம்னு என்ன செஞ்சார், எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் தண்ணி அது போகிற வழியிலேயே ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டார். போய்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் போங்க வைத்திட்டு போய் காமிங்கும் போதே ஆண்டவர் என்ன செஞ்சார், சுகத்தை கொடுத்து ஆரோக்கியமானார்கள் என்று கண்டு உரத்த சத்தோட்டு தேவனை என்ன செஞ்சாங்க வந்து மகிமைப்படுத்தினாங்கன்னு வேதத்தில் பார்க்குறோம். இந்த அன்பு தேவ பிள்ளையை அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவன் சமாரியனாக இருந்தான். அப்பொழுது அவனை சுத்தமானவர்கள் 10 பேர்லவா, மற்ற 9 பேரை எங்கேன்னு ஆண்டு கேட்குறாரு. கர்த்தருடைய பிள்ளைங்க சமூகத்துக்கு வந்தவங்க 10 பேர். 10 பேர்த்துக்குமே ஆண்டு போகிற வழியிலே சுகத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா 9 பேர் போயிட்டாங்க. இந்த ஒருத்தன் தான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருந்தான். அதே மாதிரி தான் இன்றைக்கி எவ்வளவோ பேர் ஆண்டவர்கிட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்கிறாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் ஏசப்பா பாதத்தில் ஒரு சிலர் தான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறாங்க. அன்றைக்கி அண்ணாள் கூட குழந்தை பாய்க்கிறதுக்காக கண்ணீர் வடித்து அழுதுகிட்டே இருந்தாங்க. தேவ சமூகத்தில் வந்து குழந்தைக்காக பண்ணிச்சுங்க, வாரத்தோடு ஜெபிச்சாங்க, மனங்கசந்து அழுதாங்க. தேவ சமூகத்தில் அங்கே இருக்கிற ஏலி கூட என்ன செஞ்சாருன்னா, அவர் ஆசாரி ஊழி செய்கிறவர் கூட என்ன சொன்னார்னா, ஏன் குடித்து வெறித்து இருக்கிறேன்னு போய் கேட்டார். ஆனால் இவன் இல்லை, நான் அப்படி இல்லை, மனம் கிளேசமில் சரி, என்னுடைய இருதயத்தெல்லாம் ஆண்டர் சமத்தில் ஊற்றிட்டேன்னு சொல்லி அழுகிறா. அழும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நீ சமாதானத்தோடு போ, உன் வேண்டுதல் உனக்கு கேட்கப்பட்டதுங்கிறாரு. ஆழ்வா அது ஒரு துக்கமுகமாக இருந்தது இல்லைன்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவளுக்கு ஒரு சாமுவேலை கர்த்தர் கொடுக்குறாரு. சாமுவேலை கொடுத்தோன்னா 2ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு அவர் நன்றி சொல்லுவாள். அந்த நன்றியை ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. அந்த 2ஆம் அதிகாரத்தை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்நாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவ வர்ணித்து அவன் என்னச்சுன்னா தேவனை வர்ணிக்கிறத பார்க்குறோம். ஆண்டுக்கு நன்றி சொல்கிறத நம்ம பார்க்குறோம். நான் தேவ பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் சரி தான், ஏசப்பா உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நன்மைக்காக நீங்கள் நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கி அவளுடைய எல்லா துக்கத்தையும் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றினார். அவள் தேவனுக்கு நன்றி சொன்னான். அந்த 10 குஷ்டரோகியில் ஒருவன் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். நான் தேவ பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் சரி தான், எப்பேற்பட்ட காரியத்தில் இருந்தாலும் சரி தான், நீங்கள் ஆண்டவரத்தில் நிறைய நன்மைகள் பெற்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க. யாராக இருந்தாலும் ஆண்டவரை இந்த நாளையிலே நீ இப்படி அழகாக வைத்திருக்கிறக்காக நன்றி ஏசப்பா, என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறக்கா நன்றிப்பா, எங்களை குடும்பமாக வைத்திருக்காக நன்றி ஏசப்பா, நீ தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றிப்பான்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால் தேவனுக்காக நீங்கள் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இந்த உலகம் வந்து கொஞ்ச நாள் தான். இந்த உலகத்தில் ஏதோ வந்தோம், ஏதோ இருந்தோம், ஏதோ போனோம், அப்படி தான். ஏதோ மாறோம், ஏதோ இருக்கோம், ஏதோ போகிறோம், அப்படி இல்லை. வந்தோம் ஒரு பிரோஜனம், கர்த்தருக்காக நான் இது செய்தேன், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகிறேன், கர்த்தருக்காக இனி இந்த உலகத்தை கொண்டு வந்தார், அவரை துதிக்க கொண்டு வந்தார். உலகத்தில் ஒரு வேலை செய்தேன், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகிறேன், எப்படி ஏதாவது நல்லதை செய்துட்டு தேவன் ராஜ்யத்துக்குள்ள போயிடணுமே தவிர எப்படி இருந்தேன், எப்படி வந்தேன், எப்படியே போகிறேன் அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் தேவனுக்கு பயந்து நடங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாக இருங்க, தேவனுக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக இருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களை ஆசீர்வதிப்பார், பின் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், உங்கள் மீது அநேக மக்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமேன். கண்களை செபிப்போம். சர்வல தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையிலையும் கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்களுடைய பாதத்தை தேடி வந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நீ விடுதலை கொடுத்து தேவனாக இருக்கிறீர். உமக்கு நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. கர்த்தாவே, இந்த 10 குஷ்டரோகிகளை பற்றி பார்த்தோம் ராஜா. ஆண்டவரே, சகரியா எலிசாவை பார்த்தோம் ராஜா. ஆண்டவரே, அண்ணாளை குறித்து பார்த்தோம் ராஜா. கர்த்தாவே, எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கி அற்புதங்களை செய்தீரப்பா, அதிசயங்களை செய்தீரப்பா. உங்கள் தகப்பனே, உங்கள் சமூகத்தில் வந்து ஜெபித்த ஜெபங்கள் வீண் போகாதபடி கர்த்தாவே எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் அற்புதத்தை செய்தீர். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்தும் கேட்குற மக்களை நீர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அவங்க என்னென்ன விண்ணப்பத்தை இப்படி சமூகத்தில் வைக்கிறாங்களோ அந்தந்த விண்ணப்பத்தில் நீர் அற்புதங்களை செய்யுங்க. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். கர்த்தருடைய நான் மாத்திரம் பயன்படுத்து எல்லா தொதி கனமில்லையும் கர்த்தருக்கு செலுத்துகிறேன். நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவதும் பரிசுத்த நாமத்தை சோத்ரி.
நாத்துமாவே கர்த்தரை சோத்துரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.